உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும் பாஸ்டர் ஷீலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிபியாவும் இந்த செய்திக்குள்ளாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால் இருதயமாகிய நிலத்திலே வார்த்தை என்ற விதையை போடுகின்ற பொழுது அந்த விதை முளைத்து செடியாக கொடியாக அது பார்த்தீங்கன்னாக்க மரமாக அது கனியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 1 பார்க்கின்ற பொழுது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த விசுவாசத்தை யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த விசுவாசம் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை லூக்கா 1வது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் அங்கே ஒரு ஓல்டு லேடியை பார்க்கிறோம், அங்கே ஒரு யங் லேடியை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே பார்த்தீர்கள் எலிசபெத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனுடைய தாயாகிய எலிசபெத்தை பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவின் தாயாக மரியாளை பார்க்கிறோம். இங்கே பார்க்கின்ற பொழுது வயதான ஒரு தாய்க்கு எப்படி குழந்தை பிறக்கும், அதே போல திருமணமாகாத ஒரு கன்னி பெண்ணுக்கு எப்படி குழந்தை பிறக்கும், இரண்டுமே முடியாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே என்ன காரியம் கிரியை செய்தது என்றால் இந்த விசுவாசம் கிரியை செய்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவதூதன் சகரியாவிடத்தில் சொல்கின்ற பொழுது அவன் அதை நம்புவதற்கு கிழவனாக இருக்கிறேன் எல்லாம் அவிசுவாச வார்த்தை பேசுகின்ற பொழுது அது தேவதூதன் அவன் வாயை கட்டி போட்டுட்டான். புரியுங்களா? போட்டு விட்டு அப்போ எலிசபெத் அவர்கள் என்ன செய்கிறாங்க, கர்ப்பவதி ஆகிறாங்க. அதே போல் இங்கே பார்க்கின்ற பொழுது மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்கின்ற பொழுது ஐயோ நான் திருமணம் முடிக்கல கன்னிப்பெண்ணாக இருக்கிறேனே என்று சொல்கிறார். ஆனால் தேவதூதன் சொன்ன பொழுது உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொன்ன பொழுது அங்கே தேவதூதனுக்கு வேலையே கிடையாது. எப்பொழுது கேள்வியோடு அவள் என்ன செய்கிறாள், மரியாள் அங்கு கேள்வியோடு இருந்து அவள் என்ன சொல்கிறார், இப்பொழுது அவள் மரியாள் என்ன செய்கிறானுக்கா பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசித்து என்ன செய்கிறார், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவன் களி கூறுகிறது, அவர் என் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார்கள், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று பாட்டு பாடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வெள்ளிக்கிழமை கூட எங்களுடைய திருச்சபையில் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் சர்வீஸ் வைத்திருந்தோம். ஒரு அருமையான சகோதரர் 10 வருடங்களுக்கு மேலே திருமணமாகி குழந்தை இல்லை. அவர் வந்த பொழுது 10-20 வருடத்துக்கு முன்பாக அவர்கள் வீட்டுக்கு விசிட் செய்த பொழுது பாஸ்டர் ஷீலா அவர்களுக்கு சொன்னாங்க வார்த்தை விசுவாசத்தோடு. மரியாள் சொன்னால் வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்ற வேத வசனத்தின்படியாக உங்களுக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து குழந்தையை கொடுப்பார்னு அதன்படியாக அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தார். இந்த வசனத்தை அவர்கள் 20 வருடங்களுக்கு அப்புறமாக அதை ஞாபகப்படுத்துகிறார்கள் எங்களுடைய சபைக்கு கலந்து கொண்ட பொழுது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஒரு வயதான சகோதரி அவங்க விசுவாசம் வைத்து அவங்க என்ன செய்கிறாங்க, குழந்தையை பெற்றுக் கொள்றாங்க. ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு தேவதூதன் சொன்ன பொழுது எல்லா காரியம் முடிந்தது போல வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவள் அந்த முடிந்து போனதாக அந்த காரியத்தை சொல்லி அறிக்கையிடுகிறாள். அங்கே அறிக்கையிடுகிற பொழுது அந்த இருதயத்துக்குள்ளாக என்ன செய்ய, இருதயமாய் நிலத்துக்குள்ளாக விதை என்ற வசனம் என்ற விதை சென்றது, அவருடைய இருதயத்தில் முளைத்தது. அந்த வசனம் என்ன செய்தது, வார்த்தை, தேவனுடைய வார்த்தை குழந்தையாக இயேசுவாக ஒழித்து மரியாளுடைய வயிற்றில் வந்த பொழுது மரியாள் சென்று எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். இப்பொழுது அவள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளுகிறது, அவளும் ஸ்திரீகளுக்குள் நீ பாக்கியவதி என்று சொல்லி மரியாளை வாழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் முடியாமல் இருக்கிறது, விசுவாசத்தை வைங்க. விசுவாசம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று
வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அது அந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்புங்க. ஏன்னா அது காணலை இருந்தாலும் அது வாழ்க்கையில் எப்படியாக எலிசபெத்துக்கு ஏன்னா யோவான் ஸ்நானகன் பிறந்தது போல, அதே போல மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தது போல உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். முடியாத காரியத்தை முடிய செய்கிறதா நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் இப்படியாக காரியங்களை செய்து நீங்களும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க.